பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. விருந்துகளுக்கு நாம் அடிக்கடி செல்வதுண்டு. குறிப்பாக அழைப்பின் பேரிலே பல இடங்களுக்கு, பல வீடுகளுக்கு விருந்துகளுக்கு நாம் செல்கின்றோம். கடவுளும் தம் மக்களுக்கென்று ஒரு மாபெரும் விருந்தொன்றை தயார் செய்திருக்கிறார் என்று இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்கிறோம். விருந்து என்பது மகிழ்ச்சியின் அடையாளம். அதனால்தான் திருப்பலிக்கு இருக்கக்கூடிய பல பெயர்களில் செம்மறியின் விருந்து என்பது ஒரு பெயர், மகிழ்ச்சியின் அடையாளம். நாம் இந்த செம்மறியின் விருந்திலே மகிழ்ச்சியோடு கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். இந்த விருந்தில் நாம் அனைவரும் தகுதியான முறையில் பங்கேற்கும் பொருட்டு நம்முடைய தவறுகளுக்காக, பாவங்களுக்காக இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் என்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது இறைத்தன்மையின் ஆற்றலால் எங்கள் இதயங்களை தயாரிப்பீராக. அதனாலும் திருமகன் கிறிஸ்து வருகின்ற போது நிலை வாழ்வின் விருந்துக்கு நாங்கள் தகுதி உடலாக காணப்படவும், அவரே அளிக்கும் விண்ணக உணவை பெற்றுக்கொள்ளவும் உரிமை பேற்றை அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆண்டவர் தமது விருந்துக்கு அழைக்கின்றார். எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுகின்றார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, இறை வசனங்கள் 6 முதல் 10 வரை. படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்களினங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார். அதில் சுவைமிக்க பண்டங்களும் பலரச பானங்களும் கொழுப்பான இறைச்சி துண்டுகளும் வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சை ரசமும் பரிமாறப்படும். மக்கள் இனங்கள் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை இந்த மலையில் அவர் அகற்றி விடுவார். பிற இனத்தார் அனைவரின் துன்பங்களை தூக்கி எறிவார். என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவனாகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவார். ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தார். அந்நாளில் அவர்கள் சொல்வார்கள், இவரே நம் கடவுள், இவர்க்கென்றே நாம் காத்திருந்தோம், இவர் நம்மை விடுவிப்பார், இவரே ஆண்டவர், இவர்க்காகவே நாம் காத்திருந்தோம், இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம். ஆண்டவரின் ஆற்றல் இம்மலையில் தங்கியிருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல்.
ஆண்டவரில் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதோ ஆண்டவர் தம் மக்களை மீட்க வருவார். அவரை எதிர்கொள்ள ஆயத்தமாயிருப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 15 வசனங்கள் 29 முதல் 37 வரை. இயேசு கலிலேய கடற்கரை வழியாகச் சென்று அங்கே ஒரு மலையின் மீது ஏறி அமர்ந்தார். அப்பொழுது பெரும் திரளான மக்கள் அவரிடம் வந்தனர். அவர்கள் தங்களோடு கால் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், உடல் ஊனமுற்றோர், பேச்சற்றோர் மற்றும் பிற நோயாளர் பலரையும் அவர் காலடியில் கொண்டு வந்து சேர்த்தனர். அவர்களை அவர் குணமாக்கினார். பேச்சற்றோர் பேசுவதையும், உடல் ஊனமுற்றோர் நலமடைவதையும், பார்வையற்றோர் பார்க்கிறதையும் கண்டு மக்கள் கூட்டத்தினர் வியந்து இஸ்ரவேலின் கடவுளை போற்றி புகழ்ந்தனர். இயேசு தம் சீடரை வரவழைத்து, நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கும் இவரிடம் எதுவும் இல்லை. இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிடவும் நான் விரும்பவில்லை. அனுப்பினால் வழியில் தளர்ச்சி அடைந்து விடலாம் என்று கூறினார். அதற்கு சீடர்கள் அவரிடம், இவ்வளவு திரளான மக்களுக்கு அளிக்க போதுமான உணவு நமக்கு பாலைவனத்தில் எங்கிருந்து கிடைக்கும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உள்ளன, சில மீன்களும் இருக்கின்றன என்றார்கள். தரையில் அமருமாறு மக்களுக்கு இயேசு கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு சீடரிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். மீதியாயிருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். துணி நெய்பவரான ஒரு தந்தை துணிகளை நெய்த பிறகு அவற்றையெல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி உடைய மகனிடம் கொடுத்து சந்தைக்கு சென்று இவற்றை விட்டு பணத்தை வாங்கி வா என்று சொல்லி அனுப்புகிறார். இந்த மகனும் தந்தையுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவர் நெய்த புதிய துணிகளை மூட்டையாக கட்டி சந்தைக்கு எடுத்து செல்லுகின்ற வேளையிலே குளிரில் ஒரு முதியவர் நடுங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறான். அந்த மூட்டையை பிரித்து சிறிதளவு துணிகளை அந்த பெரியவருக்கு கொடுத்து போர்த்தி கொள்ளுமாறு சொல்லுகின்றான். பெரியவர் சொல்லுகிறார், எனது மனைவியும் எனது குழந்தைகளும் குடிசையிலே அவர்களும் குளிரிலே நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னபோது அந்த சிறுவன் அந்த மூட்டையை முழுவதுமாக அந்த முதியவரிடம் கொடுத்துவிட்டு வீட்டிற்கு மாலை வரையிலும் செல்லவில்லை. வீட்டிற்கு சென்றால் என்ன நடக்கும் என்று அவருக்கு தெரியும். இருந்தாலும் வேறு வழி இல்லை. இரவுக்கு பயம். எனவே வீட்டுக்கு செல்லுகின்றான். வீட்டிலே அவன் அப்பாவிடம் நடந்ததை சொல்லுகின்றான். அப்பா கோபப்பட்டார். நியாயமானதுதான் அந்த கோபம்.
ஆனாலும் இந்த சிறுவன் சொன்னான், அப்பா, நம் தேவையை விட அந்த முதியவருடைய குடும்பத்தின் தேவை பன்மடங்கு அதிகம் என்று சொன்னான். அன்புக்குரியவர்களே, இது ஒரு சிறுவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பரிவுள்ளம், குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திற்கு தன்னால் இயன்றதை செய்தான். தனக்கு அந்த வருமானம் பணம் தேவை என்றாலும் அந்த சிறுவன் உதவி செய்ய தயங்கவில்லை. இயேசுவிடமும் இத்தகைய ஒரு பரிவான உள்ளத்தை பார்க்கிறோம். மக்களுடைய துன்பங்களை கண்டாலே வாடினதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தேவையானதை தருவதற்கான புதுமையையும் இயேசு செய்கின்றார். இயேசுவை குணமளிக்கின்ற ஒரு மருத்துவராக, பசி நீக்குகிற ஆயராக இன்றைய நற்செய்தி நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. பசி, தாகம், களைப்பு ஆகிய அனைத்தையும் அனுபவித்தவர் இயேசு. களைப்பால் படகில் தூங்கியிருக்கிறார். தாகம் தீர்த்து கொள்ள சமாரிய பெண்ணிடம் தண்ணீர் கேட்டார். 3 நாட்களாக பாலைவனத்தில் தம்மை பின்தொடருகிற மக்களை பட்டினியோடு அனுப்பிவிடாமல் இருக்க அவர்கள் மீது மனம் இறங்குகிறார். 7 அப்பங்களையும் சில மீன்களையும் கொண்டு அனைத்து மக்களுடைய பசியையும் இயேசு போக்குகிறார். இயேசுவிடம் இருக்கக்கூடிய இந்த பரிவுள்ளம் நமக்கும் வேண்டும். இல்லாதவரோடு நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த உள்ளம் நமக்கும் வேண்டும். இந்த புதுமை இறை ஆட்சியிலே இயேசு நமக்கு தரப்போகிற ஒரு உன்னதமான விருந்துக்கு அடையாளமாக இருக்கின்றது. இயேசுனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்தால் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை 3 கட்டங்களாக பிரிக்கலாம். முதல் கட்டம் கலிலேயாவில் அவர் செய்து வந்த பணி. அந்த பணியானது 5000 யூதர்களுக்கு உணவு கொடுத்த நிகழ்ச்சியோடு முடிகிறது. இரண்டாவது கட்டம் தெக்கப்போலி என்று 10 நாடுகள் அடங்கிய பகுதியில் அவர் செய்த பணி. அந்த பணியும் கூட 4000 புறவினத்தாருக்கு அப்பங்களை தந்த நிகழ்வோடு முடிவடைகிறது. மூன்றாவது கட்டம் எருசலேமில் இயேசு செய்த பணி. இந்த பணி கூட 12 சீடர்களோடு இயேசு இராவுணவை உண்ட அந்த உணவு நிகழ்வோடு முடிவடைகிறது. ஒவ்வொரு முறையும் இயேசு இவ்வாறு யூதர்களாக இருந்தாலும் புறவினத்தாராக இருந்தாலும் தன் சீடர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு உணவு தந்த பொழுது அதை ஒரு விண்ணக விருந்தின் முன் சுவையாக தந்திருக்கிறார். அதைத்தான் இயேசு வருவதற்கு ஏறக்குறைய 500 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த எசாயா இறைவாக்கினர் இவ்வாறு கூறுகிறார். படைகளின் நடுவே ஆண்டவர் இந்த மலையில் மக்களினங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார். எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். இயேசுனுடைய வருகை ஆவலோடு எதிர்பார்த்து அவருடைய முதல் வருகையை சிறப்பாக கொண்டாட நம்மையே தயாரிக்கின்ற இந்த திருவருகை காலத்திலே நாம் இன்றைக்கு நம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையை மனதில் கொள்ள வேண்டும். உணவு பிரச்சனை. ஒருவேளை மட்டுமே உண்போர், பட்டினியால் சாவோர் இன்றும் நம்மை சுற்றி பல பேர் இருக்கிறார்கள். வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்ற பாரதியினுடைய அந்த உள்ளுணர்வு நமக்கும் இருக்க வேண்டும். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்கின்ற பெரியவர்களுடைய மொழிக்கேற்ப நாமும் இயேசுனுடைய வருகைக்காக தகுந்த முறையில் தயாரிக்க வேண்டும் என்றால் பசியாக இருப்போருக்கு, பட்டினியாக கிடப்போருக்கு நம்மால் இயன்றதை செய்வோம். இவ்வாறு இந்த நற்கருணை விருந்தில் வரக்கூடிய இயேசுவை பசி ஆற்றுகின்ற அந்த ஏழைகளிலே கண்டுகொள்வோம். ஆமென். பரலோக தந்தைக்கு பலியை அளிப்போம்,
குருவுடன் சேர்ந்து நம்மையே அழிப்போம். பரலோக தந்தைக்கு பலியை அளிப்போம். குருவுடன் சேர்ந்து நம்மையே அழிப்போம். உடலுயிர் அனைத்தையும் உமக்களிக்கின்றோம். உரிமைகள் யாவையும் உடனளிக்கின்றோம். உலகினில் வாழும் உயிர் பொருள் யாவும் திருமகனோடு சேர்ந்தளிக்கின்றோம். பரலோக தந்தைக்கு பலியை அளிப்போம். குருவுடன் சேர்ந்து நம்மையே அளிப்போம். சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடைய உங்களுமானது இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் பலி பொருளை இடைபடாத உமக்கு பலியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். நீ நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்படச் செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதல் முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்கு உரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் இந்த மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்வையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே,
நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று கூடியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறுவர செய்தருளும். மேலும் உயிர் தொடும்பது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரல் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுள் நம் பாவங்களை மன்னிப்பது போல நாமும் பிறர் குற்றம் குறைகளை மன்னிக்க தேவையான அருளுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியையும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும், உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வல்லமையுள்ள மண்டாட்டு அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துடைக்கும் தெய்வீக தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி
எங்களை கரம்பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாயிருக்கிறீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது கனிவை கஞ்சி கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்தும் அருட்கொடைகள் வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.